Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மிஸ்லெனியஸ் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. क्वेश्चन நம்பர் 3 ல இருந்து இப்ப பார்க்கலாம். அதே क्वेश्चन தான் இங்க காப்பி பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு டேர்மும் மைனஸ்ல இருக்கு. இந்த டேர்ம் இது கூட மல்டிபிள்ல இருக்கு. இதான் क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கறத சால்வ் பண்ணனும். சோ இத மைனஸ் பண்ணா நான் டினாமினேட்டர் டிஃபரண்டா இருக்கிறதுனால LCM எடுக்கணும். இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 + i * 1 பண்ணா 1 + i அப்படியே கிடைக்கும். இங்க வெளியில -2 இருக்கு. 2 கூட இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணா 1 - 4i வரும். டினாமினேட்டர்ல இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆயிடுவாங்க. அப்போ 1 - 4i மல்டிபிள் பை 1 + i அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க செகண்ட் டேர்ம் 3 - 4i by 5 + i அப்படின்ற டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. அது எதுவும் நம்ம பண்ணல. இதை மட்டும் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். மேலே பாருங்க ஃபர்ஸ்ட் 1 + i இருக்கு. இந்த -2 உள்ள கொண்டு போனா -2 × 1 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8i அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வச்சு மல்டிபிள் பண்ணால் 1 1s are 1 1 × i கிடைக்கும். அடுத்து -4 வச்சு மல்டிபிள் பண்ணால் -4i × 1 -4i வரும். அடுத்து -4i × i பண்ணால் -4i² அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். அதை எழுதிக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இதில் 1ம் -2ம் இருக்குது. மைனஸ் பண்ணால் -1. இங்கே ஒரு ஐயும் இங்கே ஒரு 8iயும் இருக்குது. ஆட் பண்ணால் 9i அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர் ஆக்சுவலாக இந்த i² அப்படின்னா -1 அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல -1 அப்படின்னு எழுதிக்கலாம். -4ம் -1ஐயும் மல்டிபிள் பண்ணால் +4 வந்துடும். +4ம் இந்த 1ஐ ஆட் பண்ணால் நம்பர் வந்து 5 தான். இங்கே ஒரு +iயும் இங்கே ஒரு -4iயும் இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா -3i அப்படின்னு கிடைக்குது. இதை எழுதிக்கோங்க. இங்கே வந்து மல்டிபிள் பை 3 - 4i divided by 5 + i அப்படின்ற டேர்ம் இருக்குது. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தாச்சு. கொஸ்டின் சப்ட்ராக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணோம். டினாமினேட்டரே மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்து டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அடிஷன் சப்ட்ராக்ஷனில் தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் முதல்ல இந்த -1 × 3 பண்ணால் -3 -1 × -4i பண்ணால் +4i. அடுத்த 9i கூட 3 மல்டிபிள் பண்ணால் 27i. அடுத்த 9i கூட 4i மல்டிபிள் பண்ணால் 9 4s are 36 வரும். இங்கே ஒரு i இருக்குது, இங்கே ஒரு i இருக்குது. அப்போ இங்கே i² அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். டினாமினேட்டர்லையும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கலாம். முதல்ல 5 வச்சு மல்டிபிள் பண்ணால் 5 × 5 25. அடுத்து 5 × i பண்ணால் 5i. அடுத்து -3ஐயும் 5யும் மல்டிபிள் பண்ணால் -15i. -3யும் +1ஐ மல்டிபிள் பண்ணால் -3i² அப்படின்னு கிடைக்குது. எழுதியாச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச ரூல் i²க்கு பதிலாக நம்ம -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த i²க்கு பதிலாக -1ன்னு போட்டுக்கலாம். ஸோ -1ம் -36 மல்டிபிள் பண்ணால் +36. அதே மாதிரி இந்த i²க்கு பதிலாக -1 போட்டு -1 -3 ஆட் பண்ணால் +3. ஸோ இதில் ரியல் நம்பர்னு பார்த்தா 36ம் 3யும் ரியல் நம்பர். மைனஸ் பண்ணிட்டா 33 ப்ளஸ் இந்த i டேர்ம் அப்படியே இருக்கும். ரியல் நம்பரை இமேஜின் நம்பரை எப்போவுமே நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. 25 3 ஆட் பண்ணால் 28. இங்கே ஒரு -10i இருக்குது. எப்போவுமே கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம், அதாவது a + ib ஃபார்மில் தான் விடணும். இது அப்படி இல்லை. டினாமினேட்டரில் i இருக்குது. ஸோ மேலே இருக்க கொஸ்டினில் 33 + 31i கூட எந்த டேர்மும் காமனாக இல்லை, வெளியில் எடுக்க முடியாது. ஆனால் இங்கே 28க்கும் 10க்கும் பார்த்தா 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 14 - 5i இப்படின்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க டேர்மை வந்து அந்த நம்ம சின்ன கிளாஸில் படித்த ரேஷனலைசேஷன் மாதிரி இந்த ஐயை ரிமூவ் பண்ணுறதுக்காக 14 - 5i இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 14 + 5iயால் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறோம். 14 + 5i, இங்கேயும் 14 + 5i அப்படின்னு கிடைக்குது. நம்மளோட பேசிக் ஃபார்முலா a + b × a - b அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா நம்ம அதை a² - b² எழுதிக்க முடியும். அது மாதிரி டினாமினேட்டரில் 14 - 5iயும் 14 + 5iயும் சேர்த்து நம்ம 14² - 5i² அப்படின்னு பிரிச்சுக்க முடியும். இந்த வெளியில் இருக்க 2 மட்டும் அப்படியே இருந்திருக்கும். நியூமரேட்டரை நார்மலாக மல்டிபிள் பண்ணோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது முதல்ல 33யும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணால் 462 கிடைக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் 33யும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 165. அப்போ 165i அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து 31ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 31 × 14 மல்டிபிள் பண்ணால் 434. இங்கே ஒரு i இருக்குது. ஸோ இங்கே ஐன்னு போட்டுக்கலாம். அடுத்து 31ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 155 வரும். ஸோ +155 ரெண்டுத்துலேயுமே i இருக்குது, அதனால் i² அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த i²க்கு பதிலாக -1ன்னு போட்டால் இது -155 ஆகிடும். நம்பர்னு பார்த்தா இங்கே 462வும் இங்கே -155 இருக்குது. மைனஸ் பண்ணி பார்த்தா 307 கிடைக்குது. ஸோ இங்கே 307 எழுதிக்கலாம். இங்கே 165யும் 434ம் ரெண்டுமே ஐயில் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 599i கிடைக்குது. டினாமினேட்டரில் வெளியில் வந்து ஒரு 2 இருக்குது.
உள்ளே வந்து 14 ஸ்கொயர் பண்ணால் 196 கிடைக்கும். அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஐ ஸ்கொயர் பண்ணால் ஐ ஸ்கொயர் வந்து -1, அந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே +25 அப்படின்ற டேர்ம் தான் கிடச்சிருக்கும். ஸோ 195 25யும் ஆட் பண்ணிடலாம். சரி, 196 25 ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் 221 கிடைக்குது. வெளியில் ஒரு மல்டிப்ளிகேஷன் 2 இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் 442 அப்படின்றதான் டினாமினேட்டர். ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்முக்காக மேலே இருக்கிற நம்பர் வந்து 307/442ன்னு ஒரு டேர்மையும் ப்ளஸ் 599 I/442 அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட்டோட எழுதுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். x minus iy is equal to root of a minus ib by c minus id அப்படின்னு கொடுத்துட்டு prove that x squared plus y squared the whole square ஓட வேல்யூ இப்படி வரும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த x minus iy வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அதை கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதை a plus ib ஃபார்மில் கொண்டு வரணும். டினாமினேட்டரில் i இருக்கவே கூடாது. அதனால் இதை வந்து அந்த கான்ஜுகேஷன் பேட்டர்னில் c minus idன்றது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மேலே c plus idயில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். மேலேயும் கீழே c plus idன்னு எழுதிக்கிட்டோம். நியூமரேட்டரில் ரெண்டு டேர்மும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நார்மலாக மல்டிப்ள் ஆகும். முதல்ல a into c ac, அப்புறம் a into id aid கிடைக்கும். அடுத்து ibயும் cயும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் cbi கிடைக்கும். அடுத்து இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் i into i ஸ்கொயர் bdன்னு வரும். bd இதான் உங்களோட 4 டேர்ம். டினாமினேட்டரில் a plus b a minus b இருக்கிறதுனால a squared minus b squared அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இதில் இந்த i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. எப்போவுமே i ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 தான். அப்போ இங்கே -1ன்னு போட்டால் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல i வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ இதில் ரியல் நம்பர்னு பார்த்தா இந்த bdயும் இந்த ஏசியும் தான். இப்போ இதை வந்து இப்படி எழுதிக்க முடியும் நம்மளால். ரூட் ஆஃப் AC plus BDன்றது இதோட ரியல் பார்ட். இது ரெண்டுத்துலேயுமே I வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஐயை வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இதில் வந்து ஏயும் டியும் ரிமைனிங் இருக்கும். இதில் மைனஸ் இந்த ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த பிசி இருக்கும் உள்ள. அப்போ இங்கே பிசி அப்படின்னு எழுதிக்கலாம். சிபின்னு எழுதலாம், பிசின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இதில் வந்து இது வந்து சி ஸ்கொயர் அப்படியே இருக்குது. மைனஸ் இது ஐயை ஸ்கொயர் பண்ணால் ஐ ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வரும். இதில் ஐ ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு -1ன்னு தெரியுமா. அப்போ இதில் -1ன்னு போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்றது தான் டினாமினேட்டர். அப்போ நம்ம இதில் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். இது ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் ஐஒய் அதோட வேல்யூ. இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரை இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இதில் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் வந்து கட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம் ஏசி ப்ளஸ் பிடி அப்படின்றது ரியல் பார்ட். இந்த டினாமினேட்டரை வந்து இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக பிரிச்சுக்கோங்க. சி ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு தனியாக ஐ இன்ட்டு ஏடி மைனஸ் பிசி பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இது எக்ஸ் மைனஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே பாருங்கள், இங்கே எழுதிடலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2xy அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இதில் ஐயை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy அப்படின்னு கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் ரியல் நம்பர், இது மட்டும் உங்களோட இமேஜ் நம்பர். ஏன்னா இங்கே ஐ இருக்குது. ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் இருக்குது, இங்கேயும் ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் தான் இருக்குது. அதாவது ஒரு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் த ரியல் அண்ட் கோஎஃபிஷியன்ட்னா இங்கே இருக்க ரியல் பார்ட்டும் இங்கே இருக்க ரியல் பார்ட்டும் ஈக்குவல், இங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டும் இங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவல். அப்போ நம்மளால் இப்படி எழுதிக்க முடியும். ஸோ இதான் நம்மளோட ரியல் பார்ட், இதான் நம்மளோட இமேஜினரி பார்ட். கொஸ்டின் ஆக்சுவலாக நம்மளை என்ன தெரியுமா கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம டேரெக்டாக எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மைனஸில் கிடச்சிருக்கு, இங்கே வந்து ப்ளஸில் கிடச்சிருக்கு. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்றது. நமக்கு இப்போ இந்த a மைனஸ் பின்ற டேர்ம் தான் இங்கே இருக்குது, இந்த 2ab இங்கே இருக்குது. நம்மளுக்கு இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேணும், அதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வேணும். மைனஸ் 2ab அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இது வந்து பேசிக் ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் நமக்கு தேவைப்படுறது வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பாருங்கள்.
ஸோ இதே ஃபார்முலா பேட்டர்னில் இந்த மாதிரி நம்மளால் எழுதிக்க முடியும் 2xy த ஹோல் ஸ்கொயர். இது ஆக்சுவலாக எப்படி வந்ததுன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வேணும் அப்படின்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு +4ab பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து a² + b² -2abன்னு கிடைக்கும். பக்கத்தில் வந்து ஒரு +4ab நம்ம ஆட் பண்ணுறதுனால இது ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆகி +2ab ஆகிடும். அதுதான் a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இதில் ஏக்கும் பிக்கும் பதிலாக x² y² இருக்கிறதுனால இந்த 4ab அப்படின்றத நம்ம 2x² y² எழுதுவோம். அதை தான் நம்ம இங்கே ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படி எழுதியிருக்கோம்னா நமக்கு 2xyயோட வேல்யூ தான் தெரியும், அதனால அது அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ x² - y² த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த x² - y² எடுத்துகிட்டு இந்த டேர்ம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது ac + bd / c² + d² த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். ப்ளஸ் இந்த 2xyக்கு பதிலாகவும் நமக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2xyக்கு பதிலாக ad - bc / c² - d². இந்த மைனஸை நம்ம அந்த பக்கம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும்ன்றதுனால அதை அவங்க எடுக்கிறது இல்லை. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது உள்ளேயும் ஸ்கொயர் வெளியிலையும் ஸ்கொயர் இருக்குது. நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்கும், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்கும். நியூமரேட்டர் ஸ்கொயர் பார்க்கும்போது முதல்ல இது a + b த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால a² + b² + 2ab 2 இதில் acbdன்னு இருக்குது, நம்ம இதை abcdன்னு கூட எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் a²க்கு வந்து ad², b²க்கு வந்து bc², மைனஸ் ஃபார்முலா இருக்கிறதுனால -2abcdன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் நமக்கு கட் ஆகிருக்கும். டினாமினேட்டரில் டினாமினேட்டரில் c² d² த ஹோல் ஸ்கொயர் தான். இங்கே வந்து இங்கேயும் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே c² d² த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக c² + d² த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட டேர்ம். இது ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம்ஸை வெளில எடுக்க போகிறோம். இதில் பாருங்கள் a² c² இருக்குது, இங்கே a²ம் d² இருக்குது. அப்போ இங்கேயும் a காமனாக இருக்கிறதுனால ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள c² + d² கிடைக்கும். இந்த டேர்முக்கும் b² காமனாக இருக்கிறதுனால b² வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே c² ரிமைனிங் இருக்கும், இங்கே d² ரிமைனிங் இங்கே இருக்கும். அப்போ c² + d² அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் c² + d² த ஹோல் ஸ்கொயர் நம்மக்கிட்ட இருந்தது. இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது c² d²டும் c² d² ஒரே டேர்ம், அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே a² இருக்குது, இங்கே b² இருக்குது. அப்போ அது a² + b²ன்னு எழுதிக்க முடியும். டினாமினேட்டரில் c² + d² த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இது ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ ஒரு தடவை இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் தான் நம்மளோட x² + y² த ஹோல் ஸ்கொயரோட ஃபைனல் வேல்யூ. ஸோ இதில் கேன்சல் ஆகாமல் நியூமரேட்டரில் இருக்கிறது a² + b², டினாமினேட்டரில் ஒரு c² + d² இருக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. x² + y² த ஹோல் ஸ்கொயர் அவங்க கேட்டது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.